இந்த நேரத்துல இவன் எங்க போறான்? ஹாப்பி பர்த்டே. ஏதோ ஒரு சின்ன கிராமம், சுத்தி வெத்து வெட்டுங்க, சந்தேகம் வராத மாதிரி, சாட்சி இல்லாத மாதிரி நல்லாவே செட் பண்ணி வச்சிருக்கான். இந்த வீடியோ எங்கிருந்து வந்துச்சு, யார் போஸ்ட் பண்ணாங்கங்கிறது எனக்கு இமீடியட்டா தெரிஞ்சாகணும். இது வைரலான வீடியோ மேடம். இதோட சோர்ஸ் வீடியோவும் ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும் மேடம். We just got 24 hours. ஓகே மேம். அவன் லொகேஷன் தெரிஞ்ச அடுத்த நொடியே இந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வந்துடும். இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்கு. We can't do anything. அவன் CEO ஆயிடுவான். நாம போய் பொக்கே கொடுத்துட்டு வரலாம். அவன் ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சா போதும். அவன் மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். பட் how? அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லா டிவிலயும் அவனை பத்தின நியூஸ் வந்துடும். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவன் முன்னாடி நிப்பாங்க. அவனோட ஐடென்டிட்டி மொத்த உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். அவன் நிச்சயமா ஃபெயில் ஆயிடுவான். வணக்கண்ணே. சொல்லுங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? டேய் கிருஷ்ணா, நீ என்கிட்ட நடிப்பெல்லாம் வச்சுக்காத. உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டு தான் நான் இந்த மினிஸ்டர் பதவிக்கே வந்திருக்கேன். என்ன சொல்றீங்கண்ணே? மார்க்கெட் யார்ட்ல என்ன நடக்குதுன்னு நான் ஒரு நாளும் கண்டுக்கல. இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. பூ விவசாயிங்க எழுதின லெட்டர் சென்ட்ரல் வரைக்கும் போயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. டெல்லியில இருந்து ஒரு கமிட்டி வரும். அவங்க வரும்போது நீ ஏதாவது கோளாறு பண்ணன்னு வச்சுக்கேன். ஏய், இப்பவே சொல்லிட்டேன், நீயும் உன் புள்ளையும் ஒரு வாலண்டியரா கூட இருக்க முடியாத அளவுக்கு மாத்தி விட்டுருவேன். ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேண்ணே. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்பா. அம்மு உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆமா, எந்த ஊர் உனக்கு? ஹைதராபாத். ஹைதராபாத்ல எங்க? நாம்பள்ளி. அப்படியா? நாம்பள்ளி பப்ளிக் கார்டன்ஸ் இருக்குல்ல, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் உனக்கு தெரியுமா? அங்க நாங்க அடிக்கடி வருவோம். ஐயோ அப்பா, நான் தான் சொல்லிருக்கேன்ல, ராமுக்கு ஒன்னும் தெரியாது. படிச்சது 5வது வரைக்கும் தான். படிப்புல என்ன இருக்குமா? நீதி நேர்மை இருந்தா போதும். அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இவ்வளவு நாள் அதத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாங்க வா வா. இந்த அறிவு கட்டவனே, அவங்க அந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு வந்திருக்குன்னா பின்னாடி யாரோ இருக்காங்க. நம்ம ஆளுங்களை எல்லாம் இறக்கு. உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். அந்த கமிட்டி இங்க வந்துட்டு போற வரைக்கும் ஒரு பயலும் வாயை திறக்க கூடாது. அவங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கு காரணமான ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது. புரியுதா? சார், வீடியோ லொகேஷன் கிடைச்சிருச்சு சார். எங்க இருக்கா? கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமன்றி பக்கத்துல ராயப்புலங்கான ஒரு கிராமம் இருக்கு. அங்க மங்காங்கிறவங்க அவங்க போன்ல இருந்து இன்ஸ்டால் அப்லோட் பண்ணிருக்காங்க சார். ராஜமன்றி கிட்ட ராயப்புலங்காவா? மை டியர் பிரதர், யுவர் டைம் இஸ் அப். என்ன இப்போ இந்த அட்ரஸ் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்க போறியா? ஆமா, அம்மா நெக்ஸ்ட் லெவல்ல பிளான் செட் பண்ணிருக்காங்க. அவன் தப்பிக்கவே முடியாது. நிச்சயமா தப்பிச்சிருவான். ஐ அம் ஷூர். நாளைக்கு என்ன நடந்தாலும் உன் சித்தப்பா அவன் புள்ளைய CEO ஆக்கிறதுக்கு மொத்த பவரையும் பயன்படுத்துவான். அப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு செய்யறதா இருந்தா அது உன்னால மட்டும்தான் முடியும். என்ன வேணாலும் செய். சொல்லுங்க தம்பி. அவன் ராஜமன்றி கிட்ட ராயப்புலங்கால இருக்கான். இமிடியேட்டா அங்க போங்க. சரிங்க தம்பி. மாட்டான்டா அவன். ராயப்புலங்கா திருப்படா வண்டியா.
ராமு இங்க வாப்பா, இப்படி உட்காரு. அடுத்த வாரம் ஒரு பெரிய பார்ட்டிக்கு தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்துட்டு வீட்டு லோனை கட்டிடலான் இருக்கோம். அவளும் பாவம் எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவா. அந்த மாத்திரை டப்பாவை எடுப்பா. என் பொண்ணுக்கு பட்டணத்துல வேலை பார்த்துக்கிட்டு என்ன நல்லபடியா பார்த்துக்கணும்னு ஆசை. எல்லாரையும் நம்பிடுவா. அதுல நெபுலான்னு ஒரு மாத்திரை இருக்கு, அதை பிச்சு கொடு. ஆமா, அந்த நரசையா தோட்டத்துல தண்ணி வரா மாதிரி பண்ணியாமே. இந்த அப்பாவியையும் இந்த ஊரையும் ஏமாத்த மாதிரி என்னையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? 5வது கூட படிக்காத நீ எப்படி இங்கிலீஷ் மருந்து பேரெல்லாம் உனக்கு தெரியும்? சயின்ஸுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதவனுக்கு எப்படி அவ்வளவு பெரிய விண்மில் கட்ட முடிஞ்சது? நீ இங்க இருக்கிறவங்கள, இந்த ஊர்க்காரங்கள எல்லாரையும் கைக்குள்ள வச்சிருக்க. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் சோறு போட்டா நாய்க்கு கூட நன்றி இருக்கும். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் ஏமாத்தி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நீ இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தியா? உண்மையா சொல்லு. உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தர. உன்கிட்ட துளியாவது நேர்மை இருந்துச்சுன்னா மரியாதையா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஏன் இந்த 2 நாள்ல எங்க 2 பேரையும் கொண்டுட்டு போலான்னு பாக்குறியா? சீ, நீ இவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரனா? கடவுளே, உன்னை போய் நான் நம்பினேன் பாரு. வெளியே போடா. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இனி எப்பவும் இந்த பக்கம் வந்துடாத. எவன்டா அவன்? எங்க இருந்தோ வந்து என் மேல கை வைப்பானா? அவன் எங்க இருந்தாலும் விட்டுறாதீங்க, கண்ணத்தோடமா வெட்டி போடுங்க. விட்டுறாதீங்க அவன. போங்கடா, போங்க. இன்னைக்கு ராத்திரி அவன் பணத்தை பார்க்கணும். தம்பி, நீங்க எங்க இருக்கீங்களா? உங்களை ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தோம். உங்களை எந்த கடவுள் அனுப்பிச்சோ தெரியல. நீங்க பண்ண காரியத்தினால அரசாங்கமே இறங்கி வந்திருக்கு. எங்க கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுக்கு டெல்லியில இருந்து கமிட்டி வராங்களாம். எங்க கஷ்டத்தை எல்லாம் அவங்க கிட்ட சொன்னா நல்லது நடக்குமா? கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து செய்தி வந்திருக்கு தம்பி. ரொம்ப நல்ல விஷயம். உங்க கஷ்டம்லாம் தீர்ந்தாலே போதும். எல்லாருக்கும் விவரமா சொல்லுங்க. போங்க. என்ன தம்பி, எங்களை போட சொல்ற? நீ வராம நாங்க எப்படி போறாங்க? ஆமாண்ணா, நீ எங்க கூட இருக்கணும். அங்க வரவங்க பெரிய ஆளுங்க, யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், நீ இருந்தா தானே வேலைக்காகும். அவங்க கூப்பிட்டது உங்களை, உங்க ஊர்க்காரங்கள. நான் வரக்கூடாது. என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? இது உங்க ஊர் இல்லன்னு யார் சொன்னது? நீ எங்கள்ல ஒருத்தன். சிறையில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணர் ரேப்பாலேக்கு வரலையா? அயோத்தியில பிறந்ததுனால ஸ்ரீராமன் இந்த உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீ எங்களோட மனசாட்சி, எங்க தைரியம் யா. அப்படி இல்ல சித்தப்பா.